அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்க பெரியநாயகி சமேத கைலாசநாதர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மிகவும் புராண சிறப்பு மிக்க ஒரு சிறப்பான ஒரு தலம். இந்த ஸ்தல வரலாறை முதல்ல பார்ப்போமா. ஒரு முறை துர்வாச முனிவர் சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு அவருக்கு அர்ச்சனை செய்த மலரோட வந்துட்டு இருக்கும்போது ஐராவதம் எனும் யானையின் மீது அமர்ந்து இந்திரன் வந்துட்டு இருக்கிறத பார்த்து இந்த துர்வாச முனிவர் சிவபெருமானிடமிருந்து கொண்டு வந்த மலரை இந்திரரிடம் கொடுத்தாராம். அதை வாங்கின இந்திரர் யானையுடைய தலை மீது வைத்தாராம். உடனே யானை அந்த மலரை கீழே தள்ளி தன் காலால் மிதிச்சுதான். இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் சிவபெருமானுடைய மலருக்கு மரியாதை இல்லாம இப்படி செஞ்சிட்டார் அவர் மேல கோவப்பட்டு இந்திரனுக்கு சாபம் கொடுக்க இந்திரன் தனது செல்வங்கள் அனைத்தையுமே இழந்து ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாராம். தன் சக்திகள் அனைத்தையுமே இழந்த இந்திரன் கிட்ட அசுரர்கள் ரொம்பவே கொடுமையா நடந்துகிட்டாங்களாம். இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யறதுன்றது புரியாத இந்திரன் விஷ்ணு பகவானிடம் போய் முறையிட்டாராம். உடனே விஷ்ணு பகவான் பார்க்கடலிருந்து கடைஞ்சு வர அமிர்தத்தை நீயும் உண்டால் உன்னுடைய நிலைமை மாறும் என்று கூற அதற்காக அவர் சென்ற பொழுது பார்க்கடலை கடைஞ்சப்போ வந்த விஷம் ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டார் இல்லையா. அந்த விஷம் ஐயன் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னுட்டு பார்வதி தாயார் அவர்கள் ஐயனுடைய தொண்டையிலேயே அதை நிற்க வச்சாங்க இல்லையா. அதனால தான் அவர் நீலகண்டன் என்ற பெயரும் பெற்றார். அந்த ஆலகால விஷத்தை உண்டு அமைதியான நிலையில வந்து அமர்ந்த இடம் தாங்க இந்த ஸ்தலம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் நிறைய சிறப்பான விஷயங்கள் கூட இருக்குங்க. இங்கே இருக்க சிவபெருமான் லிங்க வடிவில் தாங்க இருக்காரு. அதே போல தாயார் அவர்கள் பிரகநாயகிங்கிற நாமத்தோட சிவபெருமானுக்கு இடது புறத்தில் அமைஞ்சிருக்காங்கங்க. மேற்கு நோக்கி அமைந்திருக்காங்க. இவங்களுடைய மேல் இரு கரங்களில் தாமரையையும் கீழிரு கரங்களில் அபய வரத முத்திரையையும் தாங்கி இருக்காங்கங்க. இது சிறப்பான ஒரு விஷயம். மேலும் நாயக்கர்கள் கால சோழர்கள் கால மண்டபம் இங்கு அமைஞ்சிருக்குங்க. சோழ மன்னர் முதலாம் ராஜராஜ சோழர் ஆட்சி காலத்திற்கு முன்னரே இந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இங்கு பழமையான சக்தி வாய்ந்த துர்கை அம்மனுடைய சந்நிதியும் இருக்குங்க. இந்த அம்மனுக்கு 11 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது திருமண தடைகள் விலகி திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே போல் இந்த தாயாருக்கு எலுமிச்சை மாலை அணிந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னும் மக்களால் நம்பப்படுறதுங்க. மேலும் இங்கே இருக்கிற குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றுறதுனால தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி காரிய சித்தி இங்கே உருவாகுது அப்படின்னு கூறப்படுதுங்க. தாயாருடைய சந்நிதி இதுதாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தாங்க. சன்னதி மூடி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போன நேரம் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம். இங்கே இருக்க முருகர் ஆறுமுகத்தோட காட்சி தராருங்க. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடதிசையை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு அரிதான முருகருடைய சிலை தாங்க இது. மிகவும் சிறப்பானதும் கூட. தொழில் முன்னேற்றத்திற்கு இவரை வணங்கும் போது வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்கங்க. இந்த சிலை மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிச்சாடனர் சிலை தாங்க அது. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சிலையாக கருதப்படுது. பழமையான சிலையும் கூட. அடுத்து இங்கே நாயன்மார்கள் ஆழ்வார்கள்னு அனைவருடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்குங்க. அதுவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது தரிசனம் செஞ்சதும் ரொம்பவே சிறப்பானதாக இருந்ததுங்க. இவங்க எல்லோரையுமே தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஐயனை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவங்க அனைவருக்குமே சிறப்பான வழிபாடுகள் பூஜை முறைகள் அனைத்துமே செய்யப்படுது அப்படின்றது சொல்லப்படுதுங்க. ஐயன் இவர் தான். முன்னாடி கிட்ட போய் நம்மளால் பார்க்க முடியாது. தூரமாக இருந்து தான் பார்க்க முடியும். மூடி தான் வச்சுருக்காங்க. இதுதாங்க கொடிமரம். கொடிமரத்துக்கு நேராக இருந்து ஐயனை பார்க்கும் பொழுது நந்தியுடைய தலையின் வழியாக நம்ம ஐயனை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கிளிப் நான் எடுத்திருந்தேன். அது கிளியராக இல்லை, அதனால் நான் கொடுக்கல உங்களுக்கு. கொடிமரம் ரொம்ப உயரமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலை சுற்றி வர ஆரம்பித்தோம். நிறைய சிலைகள் இருந்ததுங்க. என்னால் எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்காக பதிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்களும் ஃபேமிலியாக 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதையும் சும்மா உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட நான் என்னோடய திருமணமான அந்த வருடம் வந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை போயிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க போனேன். ரொம்பவே அழகான அற்புதமான கோவில். அதுவும் இந்த நேரத்தில் போகும்பொழுது கீழே இருந்து வானம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு
கோவிலுடைய கலசங்கள் வானை தொடுவது போலவும் அதன் மீது மேகங்கள் தவழ்வது போலவும் நமக்கு ஒரு பிரமிப்பான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலியமா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா. சச்சிதானம்